Hi all. 2022ல நடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல உள்ள கொஷின்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு கொஷின் ஒவ்வொரு வீடியோல பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மாடர்ன் இந்தியால 10 மார்க், 5th 10 மார்க்கா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, how far the international influences help the growth of extremist nationalism in India. Extremist nationalism is nothing but the asking about the militant nationalism. ஸோ நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எழுதிக்கலாம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷனலிசம் வந்து பெங்கால் ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் 1905 அப்புறத்துல இருந்தா இந்தியால வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் இன்ஃப்ளூயன்சஸ் என்னென்ன இன்டர்நேஷனல்லாம் வந்துட்டு இந்தியாவில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எதெல்லாம் மெயின் ரீசனா இருந்தது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1860ஸ்ல வந்து ரைஸ் ஆஃப் ஜப்பான். அதாவது ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸை விடவும் ரொம்ப சப்பார்டினேட் தான், ரொம்ப வீக்கர் நேஷன்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்த டைம்ல அந்த அந்த தியரி வந்து சர்க்குலேட் ஆகிருந்த டைம்ல வந்து ஜப்பான் வந்து ரைஸ் ஆச்சு 1860ஸ்ல. ஸோ இட் கிவ் தி பூஸ்ட் டு தி அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா டு ரைஸ் அகெயின்ஸ்ட் தி வெஸ்டர்ன் ரூல். நெக்ஸ்ட் 1890ஸ்ல வந்து எத்தியோப்பியால வந்து இட்டாலி டிஃபீட் ஆச்சு. 1905ல ஜப்பான்ல ரஷ்யா டிஃபீட் ஆனது. ஸோ இதெல்லாம் ஷேட்டர்ட் த மித் ஆஃப் யூரோப்பியன் சுப்பீரியாரிட்டி. தென் போயர் வார்ஸ்ல வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய செட் பேக் ஆச்சு. அந்த பாயிண்ட் எழுதி இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்தியன்ஸோட மைண்ட் செட்ல வந்துட்டு த வெஸ்டர்ன்ஸ் ஆர் நாட் சுப்பீரியர் தேன் இந்தியன்ஸ் ஆர் எனி அதர் ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து வந்தது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதர் நேஷன்ஸ் அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல எல்லாம் சன் ஆஃப் சாயில் தியரி வந்து ரொம்ப பாப்புலரைஸ்டா வந்து ரொம்ப சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. அவங்க வந்து வேற ஒரு கண்ட்ரிஸ் வந்து தங்களை இன்வைட் பண்ணவோ தங்களை ஆட்சி செய்யவோ வந்து அனுமதிக்கல. ஸோ ஏன் நம்ம மட்டும் வந்துட்டு இன்வேடர்ஸ் மாதிரி பிரிட்டிஷ் எம்பையர் கீழே நம்ம அவங்க கீழே நம்ம அவங்க கீழே நம்ம ஏன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வந்து இந்தியன்ஸ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் மைண்ட் செட்ல வந்து வர ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பை ஐரிஷ் லேடி லைக் அன்னி பெசன்ட். She created the national conscience among the masses, which served as a base for Gandhiji's non-violent movement. நான்-வயலண்ட் மூவ்மெண்ட்ல எல்லாம் நிறைய மாஸ் மூவ்மெண்டா அது ஆக்சுவலி நடந்தது. காந்திஜியோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மாஸ் மூவ்மெண்டா நடந்தது. ஸோ அந்த மாஸ் பீப்புளுக்கும் வந்துட்டு நேஷனல் கான்சியஸ்னஸ், அதாவது இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு எப்படி உருவாச்சு அப்படின்னா மேஜர் ரோல் அதுக்கு வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தான் வந்து ரோல் பிளே பண்ணதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லண்டன்ல வந்து இந்தியா ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அங்க படிச்சுட்டு இருந்த காலகட்டத்துல அங்க ஒண்ணு நடத்தி அங்க இருக்க பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட எல்லாம் வந்துட்டு இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷ் எப்படி வந்து இது பண்றாங்க, டாமினேட் பண்றாங்க, எப்படி சப்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் எல்லாம் அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க. இது இது வந்து இது மாதிரி வந்து நிறைய நேஷன்ஸ்ல வந்து நிறைய இந்தியன்ஸ் அங்க படிச்சுட்டு இருந்த இந்தியன்ஸ், அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த இந்தியன்ஸ் தான் வந்துட்டு இது மாதிரி நிறைய நேஷன்ஸ்ல வந்து கான்சியஸ்னஸ் டெவலப் பண்ணாங்க. பீப்புளுக்கு அவேர்னஸ், இந்தியன்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்க பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா ஹவுஸ், நெக்ஸ்ட் வந்து பெர்லின் கமிட்டி. பெர்லின் கமிட்டி ஜெர்மனில வீரேந்திரநாத் சட்டோபாத்யா வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு இது பாத்தீங்கன்னா காதர் பார்ட்டி. காதர் பார்ட்டி வந்து சான் பிரான்சிஸ்கோல இது பண்ணிருப்பாங்க. சோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா கோமகத்துமாரு இன்சிடென்ட் சொல்லிக்கலாம். கோமகத்துமாரு இன்சிடென்ட் இது வந்து என்ன, வான்கோவர்ல, அதாவது வான்கோவர்ல போய் இறங்கின அங்க அது வான்கோவர்ல போய் இறங்கின ஷிப்ல இருந்த சீக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷிப்ல இருந்த சீக்ஸ் எல்லாம் வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கே. ஸோ அதனால அங்க வந்து நிறைய கயோஸ் ஃபார்ம் ஆகி அங்க இருந்த இந்தியன் சீக்ஸ் எல்லாம் வந்துட்டு யூனிஃபை ஃபேக்டரா இந்த யூனிஃபையிங் ஃபேக்டரா இந்த கோமகத்துமாரு இன்சிடென்ட் வந்து ட்ரிகர் பண்ணி அவங்களெல்லாம் யூனிஃபைடா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா அதர் நேஷன்ஸ்ல அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு, அவங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு மேஜர் இன்சிடென்ட்டா இந்த கோமகத்துமாரு இன்சிடென்ட் வந்து பிளே ஆச்சு. ஸோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். தேங்க்யூ ஆல்.